ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் சிக்கா. நாங்கள் நக்கி குடும்பம். இப்போ சாப்பாடு வீடியோ போடுறதுக்காக வந்திருக்கோம். அதுக்கு தான் இந்த கூலிங் கிளாஸ் போட்டு இவ்வளோ பந்தாவும் இவ்வளோ அலப்பறையும். நல்லா இருக்கா? எடுவட்டவனே கண்ணாடி காட்டுற போல நல்லா ஏன்? ராப்பிச்சக்கார மாதிரி இருந்துக்கிட்டு. ஏய், நான் அழகா இருக்கிறது இவளுக்கு பொறுக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, தினம் நீ ஒரே அழகா மாதிரி இருந்து உட்காந்துருக்கேங்கிறதுக்காக இன்னைக்கு கூலிங் கிளாஸ்லாம் போட்டால் உனக்கு என்ன? நீ ஏன் அழகா இருந்து என்ன பண்ண? உன் தம்பி அழகா இருக்கானா? வாட் யூ மீன்? சீ, கழட்டி வை. ஓ, இன்னைக்கு இங்கிலீஷ் மீன் வேற. குழம்பா? ஆமா, சரி. இது என்ன என்ன? இன்னைக்கு மீன் குழம்பு பாக்குற? ஆ, வச்சு சாப்பிடு. எங்க ஒரு சாப்பிடா. தட்டு இருக்கு, இன்னொரு தட்டு எங்க? இன்னொரு தட்டு தான் இது. நான் சாப்பிடுறதுக்கு தட்டுங்க. அதான் போட்டா. இது. ஆ, போடு. பாத்துக்கங்கடா, நீ என்னத்த தின்ன நீ? நல்லா வடிச்ச சோறு. ஆ, சரியா? பொல 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 பொலன்னு கொட்டா. வீட்டு பக்கத்துல ஒரு நீட்டியாச்சு. டைனிங் டேபிள் வாங்கி கொடுக்க யாராவது இருக்கீங்களாடா? ஒரு டைனிங் டேபிள் வாங்கி கொடுங்கடா. ஏன்டா அப்படி பண்றீங்க? அவங்க கேட்பாங்க, நீ சம்பாதிக்கிறதுக்கு நாங்க எதுக்கு டைனிங் டேபிள் வாங்கி மாமா கொடுக்கணும்? டெய்லி உட்கார்ந்து தவிர இப்படி டப்பா தூக்கி வச்சு கஷ்டப்படுறாரா? சரி, உண்மையான இந்தா பாசம் உனக்கு இருக்கிற. இதுல போட்டுக்க. ஐயோ, நீ என்ன எத்தனை நாள் கலாச்சிருக்க? நீ இதுல போடு. இந்த உனக்கு இதுல போட்டு குழம்பு ஊத்துடி. ஆளை பாரு. ஆ, மாமா கஷ்டப்படுறாரா? ஆ, உண்மையான லவ் இருந்துச்சுன்னா மாமனுக்கு ஆ. டைனிங் ஏப்பா, டேபிள் வாங்கி கொடுங்க. எனக்கு ஒரு டவுட்டு. என்ன? நெய் ஊத்தி சாப்பிட்டுட்டு அப்புறம் மீன் குழம்பு சாப்பிடலாமா? இல்ல நெய்யே மீன் குழம்பு சாப்பிட்டா வவுத்தால புத்து புத்துன்னு பிடிக்கிருமா? 6 மணிக்கு பாடையில போய் படுத்துருவா, பரவாயில்லையா? ஐயோ, சாப்பிடக்கூடாதாடா? நல்ல வேலைடா, சொல்லுங்கடா. இதென்ன, இதை தூக்கி காட்டு. இங்க பாருங்க, சரியா? எங்க வீட்டு மசால் என்ன மீனுன்னு சொல்லு. ஜிலேபி கண்ட. ஆ, சரியா? உன் மண்டையில கொண்ட. இதே மாதிரி இங்க 2 அங்க 2. ஆமா. அடுத்து பாத்தீங்கன்னா அப்படியா அப்படியா மெதுவா அப்படியா தூக்கு, ஒரே மெதுவா. இப்படியா. இன்னைக்கு ஒரு புடி. ஆமா, ஆ, நல்லா ஜிலேபி கண்ட. வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். லூசு. ஜிலேபி கண்ட மீன். மாங்காய் போட்டு எஸ்எஸ் மசாலா போட்டு வச்ச சூப்பரான சுவையான மீன் குழம்பு. எனக்கு அது ஒரு கொலா புட்டு. அடா அடா அடா. ஜிலேபி கண்ட இன்னைக்கு அப்படியே நெய்யும் நெதலுமா மிதக்குதுடா. காரணம் என்னன்னா, வாங்கின மீன் அப்படி. வாங்குற 2 கிலோ மீன் அப்படி இருக்குமா? இல்லடா, ஆ, காசு கொடுத்தவன் நான். உன் கைப்பக்குவம் அப்படி. ஆமா, அப்படி சொல்றா என் தங்க குட்டி, சிங்க குட்டி. பாத்துக்கடி பிள்ளைகளா. இன்னைக்கு வாங்க ஒரு புடி. அடடடடடா. எஸ்எஸ் மசாலாவா? எஸ்எஸ் மசாலாவோட ஐயோ, மீன் குழம்பு. பார்க்கும் போதே எச்சி ஊறுதே, எச்சி ஊறுதே, எச்சி ஊறுதே. ஆமா, ஊறுறதெல்லாம் ஊறாது. என்ன தாக்கி போட்டாலும் எச்சி மட்டும்தான் ஊறும். மேல ஏறுற எச்சி என்னைக்காவது கீழே அவனா ஊறிருக்கா? எந்திரிச்சு போயிடவ. தேவையில்லாம சாப்பிட போற நேரத்துல இந்த மாதிரி ஊறுறது ஊறாது. அப்புறம் எதுக்கு வாயை புழக்கிற? என்ன வாயை மூடிக்கிட்டு போங்க? தின்னு. என்ன சாப்பிடவா எம்புட்ட வேணாமா? போட்டா தின்னுங்கிறைய தவிர வேற பேசிக்கிட்டே ஒன்று. இருந்தா சோறு வேணா ஒண்ணு வேணாட்டு எந்திரிச்சு போயிட்டே இருப்பேன். எந்திரிச்சு போட. பரவாயில்ல, வை. போடு. மாங்காய் வை. பரவாயில்ல, எந்திரிச்சு போ. வேணா வை. இப்பதான் ரோசமா பேசுனேன். வாய் தான் சொல்லும். உள்ள அப்படியே மனசு அப்படியே வாயில எச்சி இந்தா, ஊறுதே. நீ பேசுன வாய்க்காக உனக்கு இனிமே மண்டை மட்டும்தான். ம், போடு 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 போடு. மாப்பிள்ளைகளா, இன்னைக்கு வாங்க ஒரு புடி. அடடடடா. ஒரே ஒரு மாங்காடா. ஆகா காக்கா, இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துப்பா. பத்தல குழம்பு. யோ, போட்டு அதை பெசஞ்சு தின்னியா? ஆ, ஆகா, ஆ. இங்க பாரு. குழம்புனா குழம்பு தான்டா. தேனா இருக்குடா, தேவாமிர்தமா இருக்குடா. அடாடாடாடாடா. உனக்குடா? பொரிச்ச மீன்டா. எடுத்துட்டு வரேன். அப்புறம் நான் உட்காந்து உன் வாயவா பார்ப்பேன். உனக்கு அங்க வாயில எச்சி ஊறுதுன்னு சொல்லு. ஆமா, ஊறுது. உனக்கு தாண்டா ஊறும், எனக்கு ஏன்டா ஊறணும்? நான் சாப்பிட்றத பார்க்கும்போதே உனக்கு அவ்வளோ ஆனந்தம். ரெடியாப்பா? சாப்பிட ஆரம்பிப்போமா? கேனை போட்டு விடு. யோ, சாப்பிடியா? இல்லா. சூடா. நீ சாப்பாடு நல்லா வடிச்சு வச்சுட்டேன்டா, வல்லா உள்ளையா. அடிப்பொலிடா. வாவ், ஃபேண்டாஸ்டிக். ஒரு கையை கொடு. உன் பையன் பஞ்சு டைலாக் ஒன்று சொல்லுவியே. கையை கொடுறா. இந்த கைக்கு தங்க வளையல். மோதிரம் செஞ்சு தான் போடணும். தங்க வளையல் வேணாம், மோதிரம் ஆல்ரெடா வேணாம். போட்டேன், மோதிரம் போட்டேன் பாரு. அதெல்லாம் எனக்கு போர் அடிக்குது. ஆ, நீ தங்க வைரத்துல வளையல் செஞ்சு கொடு. வைரத்துலையா? ஆமா. அதுக்கு 150 ரூபா கொடுத்தா கடையில இதே குழம்ப கொடுத்துருவேன். யோ, அம்மா மெஸ்ஸில் பத்தியா ஐரமீன் குழம்பு. இவ்வளவு நேரம் என்ன பேசுனா? இப்ப பத்தியா போட்டவனா உன் புத்திய காட்டுற. சொல்லு. ஆஹா, இங்க இரு. முள்ள துப்புறதுக்குன்னு ஒரு தட்டு வச்சுக்கணும். 2ஐயும் ஒண்ணா போட்டு திங்க கூடாதுன்னு உன்னை உழப்ப கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். பிள்ளைகளா, கறி மாதிரி இருக்கு. இது எந்த மசாலும் இல்லை, நம்ம வீட்டு மசாலு. ஆ? பார்த்துக்கங்கடி. நல்ல ஜிலேபி கண்ட. உள்ளங்க வை. ஆளுக்கு ஒரு பொரிச்ச மீன், ஆளுக்கு ஒரு மீன் குழம்பு. திருப்பா உண்மையிலே இன்னைக்கு தாண்டா வாழ்க்கையில மீன் பொரிச்ச மீனை நல்லா வேக விட்டுருக்கா. இல்லைன்னா அரை வேக்காடோட கொடுப்பா. அரை வேக்காடு.
ம் பிள்ளைகளா, அக்கா வச்ச மீன் குழம்பு லைவ் பார்த்தீங்கல்ல? ஏன் மசாலா சேர்க்கலாமா நீங்கள் லைட்டாக சேர்த்துக்காங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் இது. ம் என்னடா ஒரு மீனை திட்டு இருக்க? பொரிச்ச மீன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சோன்னு தான் அதில் பிடிக்குமே. என்னென்ன போட்டேன்? ஆ நம்ம வீட்டில் அரைச்சோம்ல காஷ்மீர், அது நம்ம எஸ்எஸ் மசாலா, மிளகு சீரகத்தூள், கொஞ்சோண்டு உப்பு, அவ்வளோதான். கறிக்கினையாக இருக்குடா. இந்த மசாலா போட்டோம்ல, செம்ம டேஸ்ட்டுப்பா. உண்மையிலே சொல்கிறேன். ஆ, இன்னைக்கு இத்தனை நாள் சாப்பிட்ட மீன் குழம்புக்கு இன்னைக்கு தான் ரொம்ப பக்காவாக அமைஞ்சு போச்சு. உடனே இதை வருவாங்க, இது மீன் குழம்பு இல்லை மீன் ரசம் பாங்க. பார்க்குறியா? ம் இன்னொன்று, இந்த குழம்பு இவ்வளோ பக்குவமாக அமைகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லவா? 6 மணிக்கு வந்துருச்சு, பேப்பர் வாங்க போனேன். வாங்கிட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த தாத்தா, மீன்கார தாத்தா, ஒரு மூடையில் கொண்டு வந்து அப்போ தான் மீனை கொட்டுறாரு. துள்ளுதான். துள்ள துடிக்கடா மீன். நான் ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க. மீன் பூரா அப்படியே உயிர் மீன். பார்த்த சோறுக்கு எவ்வளவுனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். கிலோ ரொம்ப இல்லைப்பா, வெறும் 150 ரூபா. நீ 1000 ரூபா கொடுத்து சீலா மீன் வாங்கி தின்னா கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்காது. இந்த ஜிலேபி கண்ட மீனுக்கு ஈடு வேற இதுல எதுவுமே என்ன கிடையாது. தெரியுமா ஒரு விஷயம்? ரொம்ப வேக விட்டுறக்கூடாது, ஆ உடஞ்சிரும் மீன். இது ரொம்ப சாஃப்டான மீன். ம் ஆனால் முள்ளு பார்த்து திங்கணும்ப்பா. பிள்ளைகளா, தங்கச்சி பிள்ளைகளா, உங்களுக்கு தான் சொல்கிறேன், முள்ளு பார்த்து திங்கணும். உள்ளு நிறையா இருக்கும். நாங்கள் இது தின்னு அனுபவப்பட்டவங்க, அதனால் எங்களுக்கு ஈஸியாக வந்து திங்க வருது. சில பேர்லாம் திங்கிறோம்னு சொல்லிட்டு தொண்டைக்குள்ளே போய் முள்ளு சிக்கிறோம். கவனமாக சாப்பிடுங்க. இந்த முள்ளு ரொம்ப நேரமா சிக்கி நீட்டிக்கு நிக்குது. ம் எடு. ம் அப்பா, குழம்பு மீனும் செம்ம டேஸ்ட்டுப்பா. இன்னும் நாளைக்கு பயங்கரமா இருக்கும். ம் நாளைக்கு நைட்டு கொடூரமாக இருக்கு பாவா. கொடூரமான மீன் குழம்புடா. ஏன் எல்லாரும் கேட்டாங்க, எதுன்னு இவ்வளவு பெரிய குண்டால குழம்பு வைக்கிறேங்கிறாங்க. நைட்டு காலியாகி போயிரும்டா. அவன் இட்லிக்கு பாரேன், இட்லியில் வந்து குழம்பு ஊற்றி சாப்பிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க குழம்புலேயே இட்லியை போட்டு சாப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு சாப்பிட்றவங்க. இந்த ஒருத்தன் பெரியவர் இப்போ தான் சாப்பிட்டு போகிறாரு. ம் சும்மா உரப்பா சுனையா சும்மா சுருக்குன்னு இருக்கு பாவா. ஆஹா, மதுரை பயிலுங்கடா, அடித்து நொறுக்குங்கடா. ம் எங்க ஊரை பக்கத்துல தாண்டா இது உயிரோட கிடைக்கும். ம் அதுலயும் உயிரோட வேணும் இந்த மீன். எங்க அப்போ எனி டைம் கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, ம் கற்பாயூரணி ஆமாம். அங்க போங்க, உங்களுக்கு கம்மா மீன் பூரா உயிரோட துள்ளத்துல வெளியே இருக்குடா. பாட்டில் ஃபுல் பாட்டில் எடுத்துக்கடா. ம் முழுக்க முழுக்க உயிரோட சூப்பரா எனி டைம் கிடைக்கும். ஆஹா. ம் அடி. அதைத்தான் கொஞ்சம் சைலண்ட்ல போட்டு வந்திருந்தேன். நான் சும்மாவே இருக்க மாட்டியா? உனக்கு வேணுமாடா? என்னடா? ஐயா வேணாம்டா. டேய், முள்ள தூக்கி தர வைடா. எதில் வைக்க? தனியா வைடா. ம் ஏன் மாம்பழம் இருந்தால் கேட்கவே இன்னும் மாட்டேங்கிறடா. சூப்பராக இருக்கும். இங்க பாருங்க, மாங்காய் மாம்பழம் இருந்தா இங்க இருங்க. கரையவே கூடாது மாங்காய் பக்குவமா இருக்கணும் அப்படியே. இந்த அரை மாம்பழம் பாருங்க, இந்தடி செல்லம். ஆஹா, அருமை, அபாரம், ஃபென்டாஸ்டிக். ஒரு பாடியை போஸ்ட்மார்ட்டமே பண்ணிட்டியா? கொடுப்பா, தின்னுட்டு இருக்க என்ன இருக்கு? இந்த முள்ளெல்லாம் விடக்கூடாதுப்பா. டேஸ்டா இருக்கா? அப்படியே முள்ள எடுத்து வாயில போட்டு. என்னடா நீங்க சும்மா ஒரு குத்து மதிப்பா போட்டேன், எப்படி இருக்கும் என்னமோ பயந்துக்கிட்டு. ம் நல்லா இருக்கா? அப்படி மொறுன்னு கறி டேஸ்ட் மாதிரி இருக்கு. நான் சொன்னல, என் மசாலா போட்டாலே அந்த கறியோட மனம் வரும். ஆஃப் ஆயிலே ட்ரை பண்ணுங்க. ம் போ, பேருக்கு கொஞ்சோன்னு பப்புக்கு. ம் போ, அவ்வளோதான் பப்பு. அவ்வளோதா? இன்னும் கொஞ்சம் லேசாக குழம்பு ஊற்று. இன்னொரு பொரிச்ச மீன் இருந்தால் எடுத்துட்டு வாயேன். பத்தலை, 2.5 கிலோ மீன் வாங்கி கொடுத்தேன்ல. ம் வாங்கி கொடுத்தவனுக்கு ஒரு 2வது கொடுக்கோம் நாம, ப்ளீஸ். இந்த முள்ளை வலிச்சு அதில் போடு. ம் என்னை சோறு திங்க விடுவேன் நினைக்கிறீங்களா? வேடிக்கை மட்டும் பாருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்படியே பிடிச்சிக்கிட்டு இந்த மண்டை இருக்குல்ல,
பார்த்தீங்களா எங்கள் வீட்டு மசாலா கடை மசாலா இன்னைக்கு நான் போடலை. சரி ட்ரை பண்ணுவோமே, நீ சொன்னீங்கல்ல அக்கா உங்கள் மசாலா என்னென்ன பார்த்து மெதுவாக தின்ன. யார் திங்க போகிறா சோத்த? எருமா மாடு இந்த மண்டைய சொன்னீங்கல்ல, இந்த வறுவல் மசாலாக்கும் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. உங்கள் அண்ணன் என்ன போடுது பாருங்க. அதுக்குள்ளே எம்பிட்டு முள்ளு சேர்த்துட்டேன் பாருங்க. இது பூரா முள்ளு. பூரா அவன் தின்னதாண்டா, நான் என்ன திங்கவே இல்லைடா. அடா 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 அடா. உண்மையிலேங்க நீங்கள் சரக்கு அடிப்போன்னு சொன்னா அவ நான் வேணான்ட்டேன். ஒருத்தர்னாலும் பரவாயில்ல, 2 பேர் இருக்காங்க. யாம ரூமை திறப்பாங்க. அதான் திலீப்பாலாம் இப்போ ரொம்ப கோவப்படுறேன், அடிக்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அடிச்சு போடுவான் போல இருக்கு. ஏன்டா இந்தா நாசியில் ஏறுது. வேணாம் வேணாம் வேணாம், தண்ணி குடித்தா சோறு இறங்காது. இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஊற்றுப்பா. என்னதுப்பா? ரசத்தை சி மீன் குழம்பா இருக்குல்ல. ஆஹா பத்தாது. ஆஹா மாங்காய் அப்படி இப்படி குழி போட்டு திங்கும் போது எவ்வளோ டேஸ்ட் இருக்கும் தெரியுமா? ஆகா 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 செம்மடா, செம்ம வைப்பு கொடுக்குதுடா. அட மெதுவா தின்ன. தலையை தட்டி கொடுத்தாதான் என்ன குறைஞ்சா போயிடுவேன். அடுத்த மீன் எடுத்துட்டேன்டா, பொரிச்ச மீன். அடுத்த மீன் தட்டில் ஏறிடுச்சு. இதுவா தின்னுடா, சோத்துக்கு செத்தவனே. ஏன் இப்படி வேர்த்து ஊத்துது? இப்போ எங்கே ஓட போகுது? யாரும் இல்லை, மெதுவா சாப்பிடு. நாளைக்கு பாருங்க, இதை விட செம்ம டேஸ்டாக இருக்கும். நான் குழம்பு கொஞ்சமாக தாயா ஊற்றிக்குவேன். கறி மாதிரி இருக்குப்பா. நூறு தான் போட்டேன், ஒரு 1/4 ஸ்பூனு. எங்கள் வீட்டில் அரைச்ச காஷ்மீர் சில்லி பவுட்ரு. அதானே பார்த்தேன். இன்னும் கடை பவுட்ரு கெமிக்கல் கடைப்பாங்க போல, சிவப்பு கலராக இருக்கும்ல. குழம்பை பற்றியா எப்பயும் போல மஞ்சள் மஞ்சள்னு இருக்கு. குழம்புல காஷ்மீரே போடலை, நம்ம வீட்டு மசாலா தூள் கலர் அது. இது நம்ம காஷ்மீர் மிளகு சீரகம். இன்னும் காரம் அரைச்சி போட்டால் ஒட்டாமல் வரும். அட்ரா இன்னைக்கு உண்மையிலே சுவையான சாப்பாடுறா. சுவையோ சுவையா குறையுது. என்னது சரக்கு நினச்சேன், ஆனால் ஒன்றும் அதுலேயே இரு. இப்படி உரிச்சு திங்கணும் மீன் சதைய. நீங்களாம் தெரியாதவங்க திட்டுறாதீங்கப்பா. முள்ளு சதக்கு நாங்களாம் எடுத்துருவோம். நான் ஒரு மீனே 1 மணி நேரம் தின்னுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, ஜிலேபி கண்ட மீன் திங்கிறதுக்குலாம் ஒரு திறமை வேணும். உங்கள் அண்ணனுக்கு ஜிலேபி கண்டெல்லாம் என்னன்னு தெரியாது. ஆமாம், என்கிட்ட வந்தாலும் இருந்தால் ஜிலேபி கண்டான்கிட்டே இருக்குது. பழகிருச்சு. ஆனால் இந்த டேஸ்ட்டு பிடிச்சவங்களுக்கு வேறு கடல் மீன் டேஸ்ட்டு பிடிக்காது, சாப்பிட மாட்டாங்க. எனக்கு இப்போ கடல் மீன் சமைக்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது. ஆமாம், கம்மா மீன் தான் சமைக்க தெரியும். கம்மா மத்தி அதெல்லாம் சமைச்சிருவேன். மற்ற மீன் இந்த பாறை அதெல்லாம் சமைக்க தெரியாது. சரிங்களா? இதையும் முடிச்சிட்டேன். 2வது மீன் சூப்பு மண்டையை போட்டு. மண்டையா இந்த நீ வேணா தின்னு மண்டைய. அப்படியே மெண்டு அடியா. முதல் மரியாதை ராதா மாதிரி தின்னுப்பா. அப்படியே முள்ள பிடிச்சிக்கிட்டு அப்படியே தின்னு முடிச்சுட்டு முள்ளா கொடுத்துட்டு முதல் மரியாதை மாதிரி திங்கவா. தின்னு காட்டு கேமரா முன்னால. நான் ஒரு மீன் தின்னேன், வாளோடு பிடிச்சி தூக்கி தின்னு. உனக்கு சொல்லியா கொடுக்கணும். அப்படிதான். முள்ளு பயமா இருக்கு. பயமா இருக்கா? கிராமத்து கரப்புல பயப்படலாமாடா இதுக்கெல்லாம்? நாக்கில் குத்திருச்சா முதல். அருமாடா. முள்ளு ஏகப்பட்ட முள்ளு இருக்கும்டா.
கொஞ்சம் சோறு போதுமா? போதும். என்ன சூப் இட்டு வைக்கிறியா? யார் திங்கிறத மாங்காயா? நான் தான். மரியாதையா மாங்காய் தின்றா மனம் கட்டணே. நல்ல மாங்காய் எப்படி தெரியுமா சாப்பிட்ணும்? தட்டை அப்படி மாங்காயை வச்சு இப்படி வலிக்கணும். இதுக்கு அர்த்தம் என்னென்னா அந்த டேபிள்லாம் சர்வர் வலிப்பாங்க பாரு, ஒரு இதை வச்சு வலிச்சு. ஆஹா, ஆகா. இங்கே பாருங்க, இப்படி சுத்தமாக யாராவது சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா உலகத்தில்? நான் தான் சாப்பிடுவேன். மாங்காய் மரியாதையா தின்ன. தின்னுக்கிட்டே தான் இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாங்காய் உள்ளே போகுது. கடிச்சு மின்ட்டு அப்படி திங்க தெரியாது. கடிச்சு மாம்பழம் மாதிரி இழுன்னே. போதும், இழுத்து பாருண்ணே. லேசாக கொஞ்சம் குழம்பு ஊற்று. வெறும் குழம்பு. இப்போ பாருங்கடா, இந்த மாங்காயை இந்த குழம்புல ஆஹா, ஆஹா, அற்புதம். அப்படியா? மாங்காய் கடி. ஆனால் மாங்காய் கடிச்சு தாங்க திம்பேன். போதுப்பா, வாப்பா. அவ்வளோதாயா? ஓகேவா? 17 நிமிஷம் அவ்வளோதான். முள்ளு. பழையபடி ஒரு ரவுண்டு என்னது? அந்த குழம்போட முடிஞ்சு. அவ்வளோதான்ப்பா. பார்த்துக்கங்க, இதை திங்க முடியாது இன்னுமே. இந்த பார்த்துக்கங்க மீன் குப்பை, இது பார்த்துக்கங்க தட்டு. ஆ, பார்த்தீங்களா? மாங்காயை கொண்டா. இங்கே பாருங்க, இப்படி வேர்த்து ஊற்றி இருக்குன்னு தெரியுதா? நெத்தியில் இப்படி ஒழுகணும் தண்ணி. உச்சியில் இருக்கிற மண்டையில் இருக்கிற தண்ணி இப்படி கண்டுபிடியாக இறங்கணும். அதுதான் சாப்பாடு. செம சாப்பாடுங்க. இப்படி வேர்க்குது பார்த்தீங்களா? அடாடாடா. ஓகே, பாய். பாய்.